ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல நம்ம ரொம்ப டிப்பிக்கல் லாங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், நம்ம ரொம்ப காமனா லாங் சென்டென்சஸ்ல பார்க்குற ஸ்ட்ரக்சர் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்ட்ரக்சர் தான். இன்னைக்கு நியூ எக்ஸாம்பிள்ஸ், 5 நியூ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இட்ஸ் கோயிங் டு பி ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் as always. So without any further delay, let's quickly get into today's lesson. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. கேட் கிட்ட நின்னுட்டு இருந்த அந்த பர்சனுக்கு திருடன் எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தான்னு தெரிஞ்சது அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயுமே மெயின் கிளாஸ், ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் அண்ட் நவுன் கிளாஸ் இருக்க போகுது. மெயின் கிளாஸுடைய சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் வரப்போகுது. இதுல இருக்கிற மெயின் கிளாஸ் என்னன்னா, பர்சனுக்கு, அந்த பர்சனுக்கு தெரிஞ்சது அப்படின்றது தான், ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னு சொல்றோம், ரைட்? அந்த பர்சனுக்கு தெரிஞ்சது அப்படின்றது தான் மெயின் கிளாஸ். ஸோ அந்த பர்சன், த மேன் ஆர் த பர்சன் அப்படின்றது தான் சப்ஜெக்ட், கரெக்டா? இந்த சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் சொல்லிட்டு இருக்கோம். எந்த பர்சன்? கேட் கிட்ட நின்றுட்டு இருந்த அந்த பர்சனுக்கு திருட எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தான்ற விஷயம் தெரியுதுன்னு சொல்றோம். ஸோ த மேன் ஹூ வாஸ் ஸ்டாண்டிங் நியர் த கேட். ஸோ த மேன் அப்படின்ற சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற கேட் கிட்ட நின்றுட்டு இருந்த அப்படின்ற ஆட்ஜெக்டிவ் கிளாஸை எழுதிட்டு தான் மேனுக்கு தெரிஞ்சது, அந்த நபருக்கு தெரிஞ்சதுன்ற வேர்பை எழுத போறோம். த மேன் நியூ. எந்த நபர் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கிரைப் பண்ற ஆட்ஜெக்டிவ் கிளாஸை அந்த நியூக்கு முன்னாடி எழுதிடணும். த மேன் ஹூ வாஸ் ஸ்டாண்டிங் நியர் த கேட் நியூ. என்ன விஷயம் தெரியும்னு சொல்றோம்னா, திருடன் எங்கே ஒளிந்து கொண்டிருந்தான் என்று, ரைட்? ஸோ த மேன் ஹூ வாஸ் ஸ்டாண்டிங் நியர் த கேட் நியூ வேர் த தீஃப் வாஸ் ஹைடிங். ஓகே, வேர் வாஸ் த தீஃப் ஹைடிங் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. வேர் வாஸ் த தீஃப் ஹைடிங்னா அது டைரக்டா கேட்கிற கொஸ்டின். திருடன் எங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்கிற கொஸ்டின். திருடன் எங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தான் என்று அப்படின்னு சொல்லும் போது வேர் த தீஃப் வாஸ் ஹைடிங்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ த மேன் ஹூ வாஸ் ஸ்டாண்டிங் நியர் த கேட் நியூ வேர் த தீஃப் வாஸ் ஹைடிங். ஹூ வாஸ் ஸ்டாண்டிங் நியர் த கேட்ன்றது ஆட்ஜெக்டிவ் கிளாஸ், த மேன் என்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கு. வேர் த தீஃப் வாஸ் ஹைடிங்ன்றது நவுன் கிளாஸ், நியூ உடைய ஆப்ஜெக்டா வந்திருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப காமனா நம்ம டெய்லி லைஃப் சென்டென்ஸ்ல நிறைய யூஸ் பண்ண சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இது. செகண்ட் எக்ஸாம்பிள் போலாம். இந்த மெசேஜ் அனுப்பினவங்களுக்கு என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம பேச்சு வழக்குல இந்த மெசேஜ் அனுப்புனவங்க அப்படிதான் சொல்லுவோம். அனுப்புன பர்சன், அனுப்புன நபர் அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டா நம்ம தமிழ்ல சொல்ல மாட்டோம். பட் இங்கிலீஷ்ல த பர்சன் ஆர் த மேன் ஆர் த உமன் அப்படின்ற நவுனை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, த பர்சன் நோஸ். இந்த பர்சனுக்கு தெரியும்னு சொல்றோம், கரெக்டா? த பர்சன் நோஸ். பர்சனை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்னு சொல்லியிருக்கோம்? இந்த மெசேஜ் அனுப்பிய நபருக்குன்னு சொல்லியிருக்கோம். த பர்சன் ஹூ சென்ட் திஸ் மெசேஜ் நோஸ். என்ன விஷயம் தெரிஞ்சதா சொல்றோம்னா, என் தோழிக்கு என்ன நடந்தது என்று. வாட் ஹேப்பன் டு மை ஃப்ரெண்ட். ஓகே, த பர்சன் ஹூ சென்ட் திஸ் மெசேஜ் நோஸ் வாட் ஹேப்பன் டு மை ஃப்ரெண்ட். ஓகே, இதுல இருக்கிற மெயின் கிளாஸ் அந்த நபருக்கு தெரியும். அந்த நபருன்றவரை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் சொல்லியிருக்கோம். என்ன விஷயம் தெரியும்னு சொல்றதுக்கு நவுன் கிளாஸ் சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாயி புது சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எம்ப்ளாயி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதுதான் மெயின் கிளாஸ். தி எம்ப்ளாயி வில் எக்ஸ்பிளைன். இப்போ எம்ப்ளாயின்ற சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்திருக்கு. இந்த பணியில், இந்த ப்ராஜெக்டில் ஈடுபட்டுள்ள, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாயின்னு, கரெக்டா? தி எம்ப்ளாயி ஹூ ஹாஸ் பின் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லாமா? The employee who has been working on this project will explain. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம்? இந்த புது சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது என்று. How the new system will work. The employee who has been working on this project will explain how the new system will work. Alright? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்ப்ளாயியை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்திருக்கு. எக்ஸ்பிளைன் உடைய ஆப்ஜெக்டா ஒரு நவுன் கிளாஸ் வந்திருக்கு. ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டிடெக்டிவ் காணாம போன ஃபைல்ஸ்க்கு என்ன ஆச்சுன்றத ரிவீல் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கோம். டிடெக்டிவ் ரிவீல் பண்ணுவாரு அப்படின்றது தான் மெயின் கிளாஸ். த டிடெக்டிவ் வில் ரிவீல். இப்போ டிடெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணி என்ன ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்திருக்கு, அண்ட் ரிவீலோட ஆப்ஜெக்டா என்ன நவுன் கிளாஸ் வந்திருக்கு. பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிட்டு அப்புறம் ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், த டிடெக்டிவ் ஹூ இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் த கேஸ் வில் ரிவீல் வாட் ஹேப்பன் டு த மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, the detective who is investigating the case, இதுதான் adjective clause, will reveal what happened to the missing documents. What happened to the missing documents என்றுதான் இந்த reveal உடைய object, noun clause. Okay, alright. இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்த அந்த ஃப்ரெண்ட் என்ன நடந்ததுன்னு சொல்லாமலே திடீர்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
ஸோ ஃப்ரெண்டு என்ன நடந்ததுன்னு சொல்லாமலே திடீர்னு போயிட்டாங்க. The friend suddenly left without explaining what had happened. இதுல பாருங்க suddenly leftன்றது தான் இந்த மெயின் கிளாஸ் உடைய verb. இதோடைய டைரக்ட் ஆப்ஜெக்டா இங்க நவுன் கிளாஸ் வரல. லெஃப்ட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் வந்திருக்கு வித்தவுட் எக்ஸ்பிளைனிங். அதுல இருக்கிற எக்ஸ்பிளைனிங்ன்ற ஜெரண்டுடைய ஆப்ஜெக்டா தான் இங்க நவுன் கிளாஸ் வந்திருக்கு. எக்ஸ்பிளைனிங் எதை எக்ஸ்பிளைன் பண்ணாம போயிட்டாங்கன்னா என்ன நடந்தது என்று, வாட் ஹேட் ஹேப்பன்ட். பட் இங்க ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் இருக்கே, என்னது? ஃப்ரெண்டை டிஸ்கிரைப் பண்ணி என்ன ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் சொல்லியிருக்கோம்? த ஃப்ரெண்ட் whom she had invited to the party. அதை ஃப்ரெண்ட் பக்கத்துலேயே சொல்லிட்டு தான் ரிமைனிங் சென்டென்ஸை நம்ம எழுதணும். ஓகே, the friend whom she had invited to the party suddenly left without explaining what had happened. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கான பேட்டர்ன் வெரி சிம்பிள், பட் இட் இஸ் அ ரியலி வெரி எஃபெக்டிவ் பேட்டர்ன். கண்டிப்பாக இதில் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ரியல் லைஃப்லையும் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next lesson. Till then, take care and bye.